பெரியவாள் பட்டம் உங்களுக்கு தான் பொருந்தும். சரி. முதல்ல நீங்க 67 வரும்போதே ராஜாஜி காலை பிடிச்சி கையை பிடிச்சி கூட்டணியில வச்சுக்கிட்டு அவரு முதுகுல ஏறி வந்து தான் கோட்டையிலே உட்காடுறீங்க. உங்க பெரியார் ராமசாமி நாயக்கர் இருக்கிறாரு, எல்லாத்துக்கும் வந்து ராஜாஜி தான் ஆலோசனை கேட்டுன்னு இருப்பாரு. கல்யாணத்துக்கு கூட அங்கதான் ஆலோசனை கேட்டாரு. அவருடைய நண்பர் சார், நண்பரா இருந்துப்பாரு. நான் சொல்ல வரேன் பெரியவாள்ன்றதுக்கு இதெல்லாம் பொறுத்து நான் சொல்ல வரேன். என்ன அப்புறம் கடந்த காலத்துல வந்து பாஜக அரசோட உட்காந்துருப்ப குஜராத் கலவரம் வந்தப்ப எங்க உட்காந்துன்னு சொல்றாரு கருணாநிதி, அது வேற மாநிலத்து பிரச்சனை, இங்க பேசாதீங்க அப்படின்னு. அப்புறம் ஆர்எஸ்எஸ் பத்தி இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மத்தியில் தவறான கருத்துக்களை பரப்பி கொண்டு இருக்கிறாங்க சில விஷயங்கள். அது வந்து அப்படியான அது ஒரு சமூக சேவை அமைப்பு அப்படின்றத சொன்னவர் பெரியவாள் யாருன்னா நம்ம ஐயா பே மணியரசன், முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்துட்டு. கருணாநிதியா அவர் முதலமைச்சர் முரசொலியில தான் சொல்லி காலம் முழுக்க பார்ப்பனர்கள் கூட அணுக்கமா இருந்துகிட்டு அதிகாரத்தை சுவைச்சுக்கிட்டு இருக்கிறது நீங்க. பெரியவாள் பட்டத்தை நீங்க சுமக்கிறது பே மணியரசன் ஐயாவா? யாருக்கு பொருத்தமா இருக்கு ஆக்சுவலா கொடுத்தாக்கா? நான் சொல்லி இருக்கிறேன், நாளுக்கே நீ தான் கவுந்துக்கிட்ட இதுலயே வந்துட்டு. இந்த நாளும் அணுக்கமா இருந்து பார்ப்பனர்கள் அணுக்கரகத்தோட தான் நீங்க வந்து அணுக்கரகத்தோட தான் உட்காந்துட்டு அதிகாரத்துல உட்காந்து இருக்கீங்க. விவி கிரியை ஆதரிச்சிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி ராஜாஜியை பிடிச்சி அதிகாரத்துல உட்காந்துருக்கீங்க. பெரியாரே வந்து ராஜாஜி நண்பர்ன்ற பேர்ல ஆலோசனை அங்க கேட்டுன்னு ஒன்று செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. பார்ப்பன ஆதரவுல தான் இருந்துட்டு இருக்கிறாரு. இப்போ சரி ஒண்ணு வேணாம். அதுக்கு பிறகு ஒன்றும் பட்டியல் நிறைய எடுத்தீங்கன்னாக்கா, அந்த இப்ப சமீபத்துல எடுத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் வந்தார்ல. ஆமா, பிரசாந்த் கிஷோர் பாண்டே பூணூல் போட்டுக்கிட்டு பார்ப்பனர். அந்த பார்ப்பனர் தயவை தான் இப்ப நீங்க அதிகாரத்திலேயே உட்காந்துட்டு திராவிட ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, மாடல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பெரியவாள் பட்டம் கருணாநிதி உங்களுக்கு பொருந்துமா, ஐயா பே மணியரசனுக்கு பொருந்துமா? அவரு வந்து ஆதரவா இருக்கிறாரு, நீங்க ஆதரவா இருந்துட்டு இருக்கிறீங்களா? இல்ல, இந்து தமிழர் என்ற ஒரு பதத்தை கொண்டு வந்து ஒரு புதிய 90% இந்துக்கள் இருக்கிற திமுகவை நீங்க ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களா? அதை சொல்லுங்க. திமுகவை ஏற்கிறோம். 90% இந்துக்கள் எங்க கட்சியில இருக்கிறாங்க. கோமாடம் வந்து பே மணியரசன் ஆரம்பிக்கல. எங்கேயுமே இந்தியாவில யாரும் செய்யாதப்ப தமிழ்நாட்டுக்குள்ள திராவிட மாடல் ஸ்டாக்ல அது எங்கேயுமே செய்யலையே. உங்களுக்கு அந்த புத்தி வந்தது? யாரை பெருமைப்படுத்த, யாரை பாராட்ட நீங்க செய்தீங்க? அதை அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் கூட வச்சுக்கோங்க. அனைத்து உயிர்களுக்குமான அரசியல்னாக்கா அதுக்கு வேற நீங்க செய்துட்டு போங்க. ஒன்றும் மற்றது செய்து கோமாடம் மட்டும் ஏன் வைக்கிறீங்க? ஆடுகளுக்கு வைங்க, பறவைகளுக்கு வைங்க. அப்ப அதுல ஏதோ பரிகாரம் இருக்குன்றீங்க? பரிகாரம் இருக்குது. அது வந்து இந்துத்துவ கும்பலை வந்து அது குஷிப்படுத்துறது. அது புரியுதுல்ல? ஆர்எஸ்எஸ் தலைமையை குஷிப்படுத்தக்கூடிய வேணும். பெரியவாளா இருக்கிறதுக்கு நீங்க தகுதியா, ஐயா பே மணியரசன் தகுதியா? நம்ம